பேபிஸ்க்கு நேந்திரங்காய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 4-5 நேந்திரங்காய் எடுத்திருக்கேன். அதோட 2 பக்கமும் கட் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி கீரல் விட்டோம் அப்படின்னா இந்த தோல் எல்லாத்தையும் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். எல்லா ஸ்கின்னையும் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வெயிலில் வந்து சீக்கிரமாக காயும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 2 நாள் காஞ்சாலே போதும், நல்லா ட்ரை ஆயிரும். வாழைக்காய் ஒன்னோட ஒன்னா ஒட்டி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒரு 3 பிளேட்ல வந்து தனித்தனியாக போட்டுட்டு வெயிலில் காய வச்சுக்கலாம். காய வைக்கும் போது மேலால ஏதாவது வேஸ்ட் துணி வந்து போட்டுக்கோங்க, அப்போதான் டஸ்ட் படாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நொறுங்கணும். 2 நாள் வெயிலில் எனக்கு வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு ஜல்லடையில் இந்த மாதிரி ஜலிச்சிட்டோம்னா குருணை எல்லாம் தனியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிண்டணும்னா திக்காயிடும். குழந்தைங்களுக்கு சுகர் இல்லை சால்ட் போட்டு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்தி.